கட்டுநாயக்கவிலிருந்து புறப்பட்டு 212 பயணிகளுடன் நடுவானில் திறந்துவிடப்பட்ட விமான எரிபொருள் 22 தரம் வட்டம் பிடித்து தரையிறக்கம். கொழும்பில் நேற்றிரவு நடந்த பயங்கரம். டிக்டாக் மூலம் அறிமுகமான மாணவியை கடற்கரைக்கு அழைத்துச் சென்ற மாணவன் செய்த செயல். தொலைபேசி அழைப்புக்கு காத்திருந்து உள்ளே வந்த நண்பர்கள். மாணவிக்கு நேர்ந்த பரிதாப நிலை. லண்டனில் தமிழர் கடையில் பகீர் சம்பவம். நையப்பிடைக்கப்பட்ட இளைஞர். புட்டுக்காக கணவனை கொன்ற மனைவி. உண்மையில் நடந்தது என்ன? வெளிவரும் அதிர்ச்சி பின்னணி. வெளிநாடு செல்லவிருந்த பெண்ணுக்கு போலீஸ் சான்றிதழ் வழங்க லஞ்சம். கையும் களவுமாக பிடிபட்ட போலீஸ் கான்ஸ்டபிள். வவுனியாவில் சற்று முன் பாரிய விபத்து. படுகாயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட இளைஞர். சுற்றி நின்றோர் செய்த செயல். நாட்டில் அலை வடிவிலான காற்று பெயர்ச்சி. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. விவசாயிகள் கடற்றொழிலாளர்களுக்கும் அவசர செய்தி. வெள்ள அனர்த்தம் காரணமாக வீதியோரத்தில் வசிக்கும் பீடியாபாம் மக்கள். வெளிவந்த தடுக்கிடும் காட்சிகள். டிட்வா பாதிப்பால் இன்றும் வளமைக்கு திரும்பாத பரிதாப நிலை. டிட்வா சூறாவளியின் தாக்கம். கொழும்பு கண்டி ரயில் பாதைகளுக்கு 340 பில்லியன் ரூபாய் சேதம். ஒரு வருடம் அவகாசம் கோரும் பொறியியலாளர்கள். தமிழர் பகுதியொன்றில் பாரிய விபத்து. தலைகீழாக பிறண்ட லொரி. சாரதியின் தூக்க கலக்கம் காரணம். கொழும்பிலிருந்து இஸ்தான்புலுக்கு செல்லவிருந்த விமானம் TK 733 புறப்பட்ட சில நிமிடங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை தொடர்ந்து அதன் விமானி சாமர்த்தியமாக கையாண்டுள்ளார். பயணத்தை தொடங்கி சிறு பொழுதுகளில் விமானத்தின் சக்கரங்களை உள்ளிழுக்கும் அமைப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விமானி தெரிவித்தார். அதன்பின் விமானத்தை தொடர்ந்து இயக்குவது பாதுகாப்பானது அல்ல என்பதை உணர்ந்த விமானி உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறங்க அனுமதி கேட்டார். இருப்பினும் முழு பயணத்திற்கும் தேவையான எரிபொருளுடன் இருந்த விமானம் அதன் அதிகப்படியான எடையுடன் தரையிறங்குவது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் உடனடியாக தரையிறக்க முடியாமல் போயுள்ளது. அதனைத் தொடர்ந்து விமானத்தின் எடையை குறைப்பதற்காக சாமர்த்தியமாக செயற்பட்ட விமானி சிலாபம் கடல் பகுதிக்கு மேலே விமானத்தை வட்டப்பாதையில் செயற்படுத்தினார். இதன் காரணமாக நடுவானில் பெருமளவு எரிபொருள் கடலில் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டது. இதனிடையே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முழு அவசரகால எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஓடுதளத்தை சுற்றி தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருந்தனர். தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்துக்கு பின்னர் எடையை குறைத்து கொண்ட விமானம் நள்ளிரவு மிகவும் லாவகமாக பாதுகாப்புடன் தரையிறங்கியது. மேலும் விமானத்தில் இருந்த 202 பயணிகள் மற்றும் 10 பணிக்குழுவினர் என யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் விமானம் தரையிறக்கப்பட்டது. ஆபத்தான நேரத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்ட விமானியின் நிதானமும் தரை கட்டுப்பாட்டறையின் துரித நடவடிக்கையும் பாராட்டத்தக்கது என்று பலரும் தெரிவித்து வருகின்றனர். டிக்டாக் செயலி மூலம் அறிமுகமான பாடசாலை மாணவியை ஈச்சலம்பற்று கடற்கரையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாடசாலை மாணவன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈச்சலம்பற்று போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டுள்ள மாணவி அந்த பகுதியில் உள்ள ஒரு பிரபல்யமான பாடசாலையில் படிக்கும் மாணவி என்றும் கைதானவர்களும் பாடசாலை மாணவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் டிக்டாக் மூலம் மாணவியுடன் அறிமுகமாகியுள்ளார். அதன்பின் நேரடியாக பேச வேண்டும் என்று கூறி இலங்கைத்துறை விகாரைக்கு பின்னால் உள்ள கடற்கரைக்கு அழைத்து வந்தார். மாணவியும் மாணவனும் பேசிக் கொண்டிருந்த போது மாணவனின் 3 நண்பர்கள் அங்கு வருகின்றனர். அவர்கள் மாணவியை காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஈச்சலம்பற்று போலீசாரிடம் மாணவி புகார் அளித்துள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது தெரியவந்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரும் அவரின் 3 நண்பர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். லண்டனில் தமிழர் கடையொன்றில் இடம்பெற்ற சம்பவம் லண்டன் வாழ் தமிழர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. லண்டனில் அண்மையில் யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட திருமணமாகி 1 வருடமான இளம் குடும்பஸ்தர் கொலை செய்யப்பட்டமை அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடந்த 14ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தமிழரின் கடைக்குள் நுழைந்த நபர் அங்கு கொள்ளையிட முயற்சித்ததோடு கடைக்கு தீ வைக்க முயற்சித்தார். இதன்போது கடையில் இருந்த நபர் கொள்ளையன் மீது தாக்குதல் மேற்கொண்ட காணொலி வெளியாகியுள்ளது. அத்துடன் தீ வைக்க முயன்ற நபர் கடையில் நின்றவரால் நையப்பிடைக்கப்பட்டுள்ளார். நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து அங்கு பல துன்பங்களை அனுபவித்து வாழ்க்கையில் முன்னேறி வரும்போது கொள்ளையர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அண்மை காலமாக லண்டனில் தமிழர்களை இலக்கு வைத்து அரங்கேறுகின்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்கள் லண்டன் வாழ் தமிழர்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் தோற்றுவித்துள்ளன.
மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவின் வாகனேரி பிரதேசத்தில் குடும்ப தகராறின் காரணமாக மனைவியின் தாக்குதலில் 46 வயது கணவர் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் தெரிவிக்கையில், ஆரம்பகட்ட விசாரணையின்படி இந்த சம்பவம் உயிரிழந்தவருக்கும் அவரின் மனைவிக்கும் இடையிலான குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வாக்குவாதத்தின் போது கணவர் கூர்மையான ஆயுதத்தால் தன்னுடைய மனைவியை தாக்க முயன்றதாகவும், அதைத் தொடர்ந்து மனைவி தற்காப்புக்காக பதிலுக்கு தாக்கியதில் அவர் மரணமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் வழமை போல விவசாய நடவடிக்கைக்காக இரவு நேரம் வீட்டை விட்டு வெளியேறி நேற்று காலை வீடு திரும்பினார். இந்நிலையில் மனைவியிடம் காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கேட்டுள்ளார். அதன்பின் கணவனுக்கு மனைவிக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாழைச்சேனை வாகனாரி பிரதேசத்தைச் சேர்ந்த உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நபர் அந்த இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. சடலம் உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக வாழைச்சேனை வைத்தியசாலையில் சவக்கடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் 42 வயதுடைய சந்தேகநபரான பெண் கைது செய்யப்பட்டு வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை நிலாவளியில் வைத்து போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார். வெளிநாட்டுக்கு செல்லவிருந்த பெண்ணொருவருக்கு நிலாவளி போலீஸ் நிலையத்தினூடாக போலீஸ் சான்றிதழ் பெற்றுத் தருவதாக கூறி லஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது. பெண்ணிடம் கான்ஸ்டபிள் லஞ்சம் பெற முற்பட்ட போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா நகரில் இருந்து நெலுக்குளம் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் நெலுக்குளத்திலிருந்து நகரை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியும் வீதிகள் என்ற மாற்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி படுகாயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணையினை நெலுக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வளிமண்டலத்தின் கிழக்கு பகுதியில் ஏற்படும் அலைவடிவிலான காற்று பயிற்சியின் தாக்கம் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட டிட்பா புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தங்கள் வீடுகளை விட்டு வீதியோரத்தில் பீடியாப்பா மக்கள் வசித்து வருகின்றனர். சுமார் 17 குடும்பங்களை இவ்வாறு தற்காலிகமாக எவ்வித அடிப்படை வசதியுமின்றி வசித்து வருகிறது. 1975ஆம் ஆண்டு படித்த வாலிபர் திட்டத்தின் கீழ் குறித்த கிராமம் உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் அண்மையில் இடம்பெற்ற அனர்த்தத்தால் குறித்த கிராமம் நீரில் மூழ்கியுள்ளதோடு மக்களின் உடைமைகள் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. மேலும் வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதோடு வயல்கள், தோட்டங்கள் முழுமையாக அழிவடைந்துள்ளதோடு கால்நடைகளும் இறந்துள்ளன. இந்நிலையில் இவ்வாறான வெள்ள அனர்த்தத்தால் தொடர்ந்து தமது உயிரையும் உடமையும் பாதுகாக்க முடியாதுள்ளதாக தெரிவித்த மக்கள் தங்களுக்கு வேறு ஒரு பாதுகாப்பான இடத்தில் காணியை தந்துமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் குறித்த கிராம மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தில் குடியமர்த்துவதற்கேற்ற வகையில் இடத்தை தெரிவு செய்யுமாறும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டிட்வா சூறாவளியினால் கடுமையாக சேதமடைந்த கொழும்பு கண்டி பிரதான தொடருந்து பாதையில் ரம்புக்கனை முதல் கண்டி வரையிலான தொடருந்து சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்க சுமார் 1 வருட காலம் ஆகும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். தொடருந்து பாதைகள் முழுமையாக சந்தித்துள்ள சேதத்தின் மதிப்பு சுமார் 340 பில்லியன் ரூபாய் என்று அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் இது இறுதி மதிப்பீடு அல்ல என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பேராதனை கருப்பு பாலம் கடுமையாக சேதமடையவில்லை என்றாலும் அதன் அடித்தளம் மற்றும் ரம்புக்கனை கண்டி தொடர்ந்து பாதையின் பல பகுதிகளில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக பொறியியலாளர்களின் விரிவான தொழில்நுட்ப மதிப்பீடுகளுக்கு பின்னர் மீளமைப்பு பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அவசரமாக தொடர்ந்து பாதையை அமைத்து சேவைகளை இயக்குவது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி தேவையான கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு பாதை நிர்மாணம் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். இதனிடையே மலையக ரயில் பாதையில் பல இடங்களில் ஏற்பட்டுள்ள பாரிய நிலச்சரிவுகளின் காரணமாக கொட்டக்கலையிலிருந்து அம்பிவல வரையிலான ரயில் பாதையை மீட்டெடுப்பது மிகவும் கடினமான பணியாக மாறியுள்ளதாக ரயில்வே பராமரிப்பு பிரிவின் பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள முன்னம்போடி வெட்டை பகுதியில் வைத்து உமையேற்றிக் கொண்டு பயணித்த லொரியொன்று பாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வாகன சாரதி மாத்திரமே பயணித்துள்ளதோடு அவர் தெய்வாதீனமான முறையில் காயங்களின்றி உயிர் தப்பியுள்ளார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இன்று புதன்கிழமை அதிகாலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றது. கல்முனையிலிருந்து திருகோணமலைக்கு உமையேற்றிக் கொண்டு பயணித்த லொரியை இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளது. சாரதியின் தூக்க கலக்கம் விபத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயகவிலிருந்து புறப்பட்டு 212 பயணிகளுடன் நடுவானில் திறந்துவிடப்பட்ட விமான எரிபொருள் 22 தரம் வட்டம் பிடித்து தரையிறக்கம். கொழும்பில் நேற்றிரவு நடந்த பயங்கரம். டிக்டாக் மூலம் அறிமுகமான மாணவியை கடற்கரைக்கு அழைத்துச் சென்ற மாணவன் செய்த செயல். தொலைபேசி அழைப்புக்கு காத்திருந்து உள்ளே வந்த நண்பர்கள். மாணவிக்கு நேர்ந்த பரிதாப நிலை. லண்டனில் தமிழர் கடையில் பகீர் சம்பவம். நையப்பிடைக்கப்பட்ட இளைஞர். புட்டுக்காக கணவனை கொன்ற மனைவி, உண்மையில் நடந்தது என்ன? வெளிவரும் அதிர்ச்சி பின்னணி. வெளிநாடு செல்லவிருந்த பெண்ணுக்கு போலீஸ் சான்றிதழ் வழங்க லஞ்சம். கையும் களவுமாக பிடிபட்ட போலீஸ் கான்ஸ்டபிள். வவுனியாவில் சற்று முன் பாரிய விபத்து. படுகாயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட இளைஞர். சுற்றி நின்றோர் செய்த செயல். நாட்டில் அலை வடிவிலான காற்று பெயர்ச்சி. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. விவசாயிகள் கடற்றொழிலாளர்களுக்கும் அவசர செய்தி. வெள்ள அனர்த்தம் காரணமாக வீதியோரத்தில் வசிக்கும் பீடியாபாம் மக்கள். வெளிவந்த தடுக்கடும் காட்சிகள். டிட்வா பாதிப்பால் இன்றும் வளமைக்கு திரும்பாத பரிதாப நிலை. டிட்வா சூறாவளியின் தாக்கம். கொழும்பு கண்டி ரயில் பாதைகளுக்கு 340 பில்லியன் ரூபாய் சேதம். ஒரு வருடம் அவகாசம் கோரும் பொறியியலாளர்கள். தமிழர் பகுதியொன்றில் பாரிய விபத்து. தலைகீழாக பிரண்ட லொரி. சாரதியின் தூக்க கலக்கம் காரணம்.